எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சோளம் செடியை வளர்த்து காட்ட போகிறேன். இந்த கேனில் மண் ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் விதை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். விதையிலேருந்து ரூட்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மண் நல்லா லூஸ் ஆகிடுச்சு. விதை போடுறதுக்கு கரெக்டாக இப்போ ஏற்ற மாதிரி இந்த மண் இருக்குது. இப்போ நான் இந்த காஞ்ச சோளத்துலேருந்து ஒரே ஒரு சோள விதையை மட்டும் எடுக்கிறேன். இப்போ இந்த சோளத்தை லைட்டாக உங்கள் விரலாலே ஒரு இன்ச்சு தோண்டிட்டு அதை உள்ளே போட்டு லைட்டாக புதைச்சிருங்க. அதில் மண் வெளியே வந்துடும். தண்ணி ஊற்றும்போது அது கொஞ்சம் வெளியே வராமல் இருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மண் மேலே போட்டுக்கணும். இப்போ தண்ணியை ரொம்ப லைட்டாக தெளித்து விட்றேன். ரொம்ப வேகமாக ஊற்றுனா அது அந்த சோளத்து விதையை வெளியே கொண்டு வந்துடும். ஃபோர்ஸாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக மேலே தெளித்து விட்டால் போதும். இப்போ அந்த சோளம் லைட்டாக முளைச்சி வெளியே வந்திருக்கு. அது அந்த க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். நான் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த சோளத்தை எலி சாப்பிட்ருச்சு. அதனால் நான் திருப்பி அதே சைஸில் ஒரு சோள செடியை வளர்த்து கீழே பால்கனியில் வச்சுருக்கேன், வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்காக. இப்போ செடி இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. அது சன்லைட் கிடைக்கணுன்றதுக்காக நான் பால்கனியோட எட்ஜில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக சன்லைட் நல்லா பட்டுருக்கு. இப்போ செடி இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு அடிக்கு வளர்ந்துருக்கு. இந்த செடி ஃபுல் ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் வளரும். 6 அடி வளர்ந்ததுக்கப்புறமா தான் இதுலேருந்து சோளம் வெளியே வரும். சோளம் செடி கூடவே பக்கத்தில் எப்படியோ ஒரு கீரையோட விதை விழுந்து ஒரு கீரை செடியும் கூட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட சோளம் செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 அடி இருக்குது. பக்கத்துலேயே அந்த கீரை செடியும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் பூச்சி அடிச்சிருக்கு. அதனால் அதை நான் இப்போ பிச்சிடுறேன். அதில் இருக்க ஓட்டை இருக்க இலைங்களை மட்டும் தூக்கி போட்டு மிச்ச இலைங்களை வேணால் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வளர்ந்த சோளம் செடியை நான் திரும்பவும் மாடியிலே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போது திருப்பி அதால் எலியால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துலேயே அந்த கீரை செடியும் திரும்பவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சோளம் செடி ரொம்பவே பெருசாக வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போது இது ஒரு 4.5 அடி இருக்கும் போல். இன்னும் சீக்கிரமாகவே இதில் பூ வந்துடும். பூ வந்ததுக்கப்புறமா பூ வந்ததுலேருந்து ஒரு வாரத்துலேயே கீழே இருந்து சோளம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சோளம் செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா அதில் இப்போ பூவே வந்துருச்சு. நல்ல பெரிய பூவாக இருக்குது. அந்த பூவை பார்த்தாலே தெரியுது செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு. இப்போ அதுக்கு கீழே வளர்ந்துட்டு இருந்த கீரைங்களெல்லாம் நான் பிச்சு போட்டுட்டேன். ஏன்னா அதில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்கு. இதில் மருந்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே இலைங்களை சாப்பிட்றது நல்லதில்லை. அதனால் நான் அதை இப்போ உடச்சி போட்டுட்டேன். இந்த செடி இப்போது கிட்டத்தட்ட 6 அடிக்கு வளர்ந்துருச்சு. பூவும் எல்லாமே பூத்துருச்சு. கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே சோளம் காய்க்க ஆரம்பிச்சிடும். சோளம் எங்கேருந்து காய்க்க போகுதுன்னு இப்போவே கெஸ் பண்ண முடியுது. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் கண்டிப்பாக சோளம் வரும். அதுலேருந்து சின்னதாக ஏதோ ஒரு இலை மாதிரி தெரியுது பாருங்கள், அதுலேருந்து தான் சோளம் வரும். கிட்டத்தட்ட 2 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரியே மொத்தம் 2 சோளம் காய்ச்சிருக்கு. ஒன்று நல்லா பெருசாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த பெரிய சோளத்தில் கொஞ்சம் அதிக சோளம் இருக்கும், சின்னதில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த செடிக்குள்ளே சோளம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இப்போது முடி மாதிரி தெரியுது பாருங்கள். அது இப்போது நல்லா டார்க் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா தான் அதில் சோளம் எல்லாம் நல்லா முத்திருச்சு, நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். அதில் இன்னும் ஃபுல்லாகவே கலர் மாறலை. ஃபுல் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த சோளத்தை பறிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதை நான் கொண்டு போய் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வச்சு உங்களுக்கு அதை நான் பறித்து கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். இப்போ நான் இந்த சோளத்தை பறிக்க போகிறேன். இது ஓரளவுக்கு முத்திருச்சுன்னு அதோடய முடியை பார்த்தாலே தெரியுது. நல்லா கலர் மாறி ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சில முடிங்கெல்லாம் இன்னும் கலர் மாறாமல் தான் இருக்குது. வேணும்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட பறிக்கலாம். ஆனால் நான் இதை இப்போவே பறிக்க போகிறேன்.
சோளத்தை இப்போ நான் பறிக்கிறேன். ஒரு கையில் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் அதை உடச்சி எடுத்துட்டேன். இப்போது இதுதான் நம்ம சோளம். இப்போ நான் அதை உரித்து உள்ளே இருக்க சோளத்தை காட்டுறேன். ஒரு கையால் பிக்க முடியல, அதனால் நான் இப்போ அந்த கேமராவை ஓரமாக வச்சுட்டு அதை பிச்சதுக்கப்புறம் திருப்பி காட்டுறேன். இப்போ இந்த சோளத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும். ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்து இந்த அளவுக்கு சோளம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம செடி ஓரளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வந்தனால இந்த அளவுக்கு சோளம் காய்ச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழித்து எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய சோளமாக கிடச்சிருக்கும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டேன். பட் ஓரளவுக்கு இப்போவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதிகமான சோளம் தான் நம்மளுக்கு காய்ச்சிருக்கு.